நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 20:21. ஆபத்து நாளில் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அவரை நாம் அண்டிக் கொண்டோம், நம்மையும் அவர் பாதுகாப்பார். சந்தோஷமாய் சமாதானமாய் அவருடன் ஐக்கியமாய் இருப்போம். அவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து தேவதூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய பாடுகளிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியும், பொல்லாத ஆவிகளால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த ஆவிகளை அழித்து நம்மை பாதுகாக்க தேவதூதர்களை அனுப்புவார். அதே போல நம்முடைய வறுமையிலும் கஷ்டத்திலும் நாம் இருக்கும் பொழுதும் பரலோகத்திலிருந்து அவர் கட்டளை அனுப்பி நம்மை செழிக்க பண்ணி நம்மை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்வார். நாம் நோய் நொடிகளால் கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, ஆபத்தான நிலையில் இருக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்கி வந்து அவரே பரலோகத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்பி நம்மை குணப்படுத்தி பலப்படுத்தி மரணத்திற்கு கூட, ஆபத்திலிருந்து கூட நம்மை காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். அவர் மறக்க மாட்டார். அதையெல்லாம் நினைத்து நம்மளுடைய சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். இதன் பொருள் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகங்களை சர்வாங்க தகன பலியை கொடுத்தார்கள். இந்த காலத்தில் நம் வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு பலியாக, சர்வாங்க தகன பலியாக கொடுக்கிறோம். நம்முடைய நேரத்தை, நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற வாழ்க்கையை சர்வாங்க தகன பலி என்று நாம் சொல்லலாம். அதாவது, இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தின் காரியங்களை நாம் செய்ய வேண்டும் தான். படிப்பது, வேலை செய்வது, வீட்டு வேலையை செய்வது போன்ற எல்லா காரியங்களையும் அவரவர் நிலைக்கு ஏற்ப செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் எல்லாவற்றிற்கும் முன்பாக, முதலாவதாக எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய வழிகளில் செய்ய வேண்டும். உண்மையுமாய், நீதியுமாய், நேர்மையுமாய் நம் பேச்சு செயல்கள் எல்லாம் இருந்தால் அது முழுமையாய் சர்வாங்க தகன பலியாய் இருக்கும். நம் மனதில் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் நீதியாய் நடப்பதே இதன் பொருள். சர்வாங்க தகன பலிக்கு சமமாய் இருக்கிறது. கர்த்தர் நாம் அப்படி வாழும்போது நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம், நாம் நீதிமான்களாய் இருக்கும் போது பாவத்தை விரும்ப மாட்டோம். அப்பொழுது என்றால் பரிசுத்தத்தை விரும்புவோம். அப்படி பரிசுத்தமான காரியத்தை நாம் விரும்பும் போது அந்த காரியத்தை கேட்டு கர்த்தர் நம் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். நம் வேண்டுதலை கேட்பார். நாம் விரும்புவதை நமக்கு நிறைவேற்றி தருவார், ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக அதை தருவார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நமக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணி தனக்கென்று ஊழியராக அவர் அபிஷேகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளும் போது அந்தந்த காரியத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுப்பார். அவர்களை பாதுகாப்பார். அது நிச்சயமாக நடக்கிறது. தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியக்காரர்களை அவர் நிச்சயம் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்களை அபிஷேகம் பண்ணிவிட்டார், ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார் என்றால் நிச்சயம் அவர்களை பாதுகாப்பார். வேறு யாரும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பலத்த பாதுகாப்பு அந்த ஊழியர்களுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அது உண்டு. அப்படி அவர்களை பாதுகாத்து பரிசுத்த அவருடைய பர்வதத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நாம் செய்கிற விண்ணப்பங்களை அவர் கேட்டு நமக்கு பதில் தருவார். ஏனென்றால் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருடைய நீதியின் வழிகளில் நடந்து, அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் வாழும்போது அவர் நிச்சயம் நம் ஜெபத்தை பரலோகத்திலிருந்து கேட்பார், நம்மை பாதுகாத்து கொள்வார், நம்மை அபிஷேகம் பண்ணுவார். சிலர் தங்கள் ஐஸ்வர்யங்களை நம்பி பாராட்டுவார்கள். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். அப்படி என்றால், என்னிடத்தில் இவ்வளவு சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, என்னிடத்தில் ஆள் பலம் இருக்கிறது, என்னிடத்தில் அதிகமான பல திறமைகள் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, டெக்னாலஜி இருக்கிறது, இப்படி எதையாவது சொல்லி தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள். பதவி இருக்கிறது,
நான் பெரிய பதவியில் இருக்கிறேன் என்று சிலர் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய திறமைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக குப்பையாய் இருக்கிறது. நம்மளுடைய அறிவு கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய எல்லா விஷயங்களும் அது பெரிய ஜீரோவாக இருக்கிறது, பூஜ்ஜியமாய் இருக்கிறது. அதை மறந்துவிடக் கூடாது. நாம் ஒன்றும் இல்லாதவர்கள், நாமே பூஜ்ஜியம். நம்மிடத்தில் இருக்கிற பொருள்களும் நம்மிடத்தில் உள்ள திறமைகளும் அது மிகப்பெரிய பூஜ்ஜியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தலை நிமிர்த்த நாம் யார்? வெறும் 6 அடி உயரமுள்ள 5 அடி உயரமுள்ள மனிதன் தான். மண்ணிலிருந்து தோன்றியவன் மண்ணுக்கு திரும்புகிற மண்ணோடுகளுக்கு ஒத்த மண்ணாய் இருக்கிறோம். நமக்கு எதற்கு மேன்மை பாராட்டுதல்? ஒரே ஒரு விதத்தில் நாம் மேன்மை பாராட்டலாம். கர்த்தருடைய திரு பாதங்களில் நாம் விழுந்து பணிகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதே, கர்த்தரை தொழுது கொள்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதே, அதற்காக நாம் மேன்மை பாராட்டலாம். கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்டலாம். அவருடைய திரு கரங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நினைவுகளில் நாம் இருக்கிறோம் என்பதே நமக்கு மிகப்பெரிய மேன்மையா இருக்கிறது. நம்மை அவர் கவனித்து பார்க்க நாம் எம்மாத்திரம், ஆனாலும் அவர் நினைவில் நம்மை வைத்திருக்கிறாரே, அதுவே நமக்கு மிகப்பெரிய மேன்மை. அது மட்டுமே நமக்கு மேன்மை. அவர் நினைவுகளில் இருக்கிறோம், அவர் திருக்கரங்களில் இருக்கிறோம். மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். வேறு எதுவும் நம்மிடத்தில் இல்லை. நம் ஆவியை படைத்ததும் ஆத்துமாவை படைத்ததும் சரீரத்தை படைத்ததும் அவரே. நம் உயிரை படைத்ததும் உணர்வை படைத்ததும் நாம் இருக்கிற பூமியை படைத்ததும் காற்று, நம் உணவு எல்லாவற்றையும் படைத்தது அவரே. அப்படி இருக்க அவரே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்க நாம் வெறுமை, நாம் ஒன்றும் இல்லை. நம்மை தேடினால் எங்கும் கிடைக்க மாட்டோம். நமக்குள்ளும் தேட முடியாது, ஊரில் போயும் தேட முடியாது. வீணான மன குழப்பங்கள் எதற்கு? கர்த்தர் ஒருவரே பெரியவர். நம்மை தாழ்த்துவோம். அப்படி மேன்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்தார்கள். என்னிடத்தில், அதாவது ரதங்கள் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது என்று மேன்மை பாராட்டினவர்கள், தங்களிடத்தில் இருக்கும் பொருள்களையும் பதவிகளையும் வீண் பெருமை பேசியவர்கள் விழுந்து போனார்கள். அவர்கள் அழிவை தேடி போவார்கள். மேன்மை பாராட்டுகிறவர்களுடைய நிலை அதுதான், அப்படியே போய்விடுவார்கள். ஆனால் நாங்களோ கர்த்தரிடத்தில் வல்லமையாய் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் துவண்டு விழவில்லை, நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அவர் எங்கள் தேவன், நாங்கள் அவருடைய பிள்ளைகள். இதுவே நம்முடைய மேன்மை பாராட்டலாய் இருக்கிறது. நிச்சயம் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் கூப்பிடுதலை கேட்பார். நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷகுமாரனை குறித்து இந்த வேத பகுதியில் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். தாவீது ஐயாவின் காலத்திற்கு பிறகு 500 வருடங்களுக்கும் மேற்பட்ட பின்புதான், அதாவது சுமார் 1000 வருடங்களுக்கும் மேற்பட்ட பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவரை குறித்து பரலோகத்தில் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இருந்தார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவரும் திரித்துவமாக இருக்கிறார். அவர் மூவர் ஒருவர், மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒருவராய் அவர் இருக்கிறார். அப்படி இருக்க மனுஷகுமாரனை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த இடத்தில் தாவீது ஐயாவும் சொல்லி இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, மனுஷகுமாரனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கலாம். அவர் முதலில் சொல்லும் போதே ராஜா என்று சொல்லி இருக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வல்லமையில் குமாரனாகிய ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய பாதுகாப்பிலே குமாரன் எவ்வளவாய் களி கூறுகிறார், சந்தோஷமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தாவீது ஐயா தரிசனம் பார்த்திருக்கிறார். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் அவர்கள் ஒன்றாய் இருப்பதை தரிசனத்தில் பார்த்திருக்கிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் செய்கிறீர். பிதாவாகிய தேவன் குமாரனுடைய மன விருப்பத்தின்படி அவர் கேட்பதையெல்லாம் செய்கிறீர். அவர் கேட்பதை நீர் எதையுமே தள்ளிவிடுவதில்லை. கேட்பதையெல்லாம் செய்கிற தகப்பனாய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார்.
உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் வந்து, பிதாவாகிய தேவன் வந்து குமாரனை தம்முடைய சிரசின் மேல் பொறுக்கிடத்தை தரிப்பிக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையில் ஒரு கிரீடத்தை அவர் சிரசில் வைக்கிறார். இப்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு பொற்கிரீடம் சூட்டுகிறார் என்று அதை இவர் தரிசனத்தில் தாவீதையா பார்த்து எழுதி வைத்திருக்கிறார். குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஆயுசை கேட்டார். ஆனால் பிதாவாகிய தேவனோ தீர்க்க ஆயுசை கொடுத்தார். அப்படி என்றால் நித்தியமான வாழ்வு, மரணமற்ற வாழ்வை கொடுத்தார். உம்முடைய ரட்சிப்பினால் நீர் பாதுகாத்ததினால் அவருடைய மேன்மை மிகவும் பெரியதாய் இருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு தந்திருக்கிறீர். அவருடைய மகிமை பெரியதாய் இருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியில் அவர் இருக்கிறார். பிறந்த குழந்தைகள் பசியோடு இருக்கும். தன் தாய் வந்து தூக்கிய உடனே துள்ளி குதிக்கும், மிகவும் சந்தோஷப்படும். தாய் முகம் தெரியும். ஒரு 6 மாதமான குழந்தையை பார்த்த தாய் வந்து தூக்கினால் போதும், சந்தோஷப்பட்டு களி கொண்டு கை கால்களை உதைத்து கொள்ளும். அது போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நித்திய சந்தோஷத்தை, அதாவது நித்திய ஆசீர்வாதங்களால் பிதாவானவர் நிரப்புகிறார். குமாரன் அவருடைய சமூகத்தினால் சந்தோஷப்படுகிறார். அவருடைய சமூகத்தில் அவர் கூட இருப்பதினால் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். அதனால் அவர் என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை. உன்னதமானவருடைய தயவினால் அவர் அசைக்கப்படவே மாட்டார். அவர் உன்னதராய் இருக்கிறார். உமது கை உம்முடைய சத்துருக்கள் எல்லாரையும் பிடிக்கும். இது மனுஷகுமாரனை குறித்து அவர் சொல்லுகிறார். உம்முடைய வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். கர்த்தருடைய வலதுகரம் அவரை பகைக்கிறவர்களை தேடி கண்டுபிடித்து சும்மாவா விட போகிறது, நசுக்கி போடும். கர்த்தருடைய கோபத்தின் நாட்களில் துன்மார்க்கருக்கு வரும் அழிவு இப்படிப்பட்டதா இருக்கும். அக்னி சூளையாகவே மாறி போவார்கள். எவ்வளவு அக்னி இருக்கும் அதில். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்னி அவர்களை பட்சிக்கும். அவர்களுடைய சந்ததி இந்த பூமியில் இராதபடிக்கு துன்மார்க்கரையும் அவருடைய சந்ததியையும் அழித்து போடுவார். கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்ய நினைத்தவர்கள் பிசாசிற்கு இடம் கொடுத்து பொல்லாத கெட்ட எண்ணங்கள் உடையவர்களாய் தீமை செய்து கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தீங்கு செய்ய நினைத்து ஒரு குற்றமும் அறியாத நீதிமான்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு அப்படி அவர்கள் செய்கிறவர்கள் சந்ததி ஒன்று கூட இருக்காது. அவர்களை அக்கினியில் போட்டு கர்த்தர் அழித்து போடுவார். ஒரு நீதிமானுக்கு விரோதமாய் பலர் எழும்பினால் அவர்கள் முதலில் எதிர்ப்பது கர்த்தரை தான். அதன் பின்புதான் அந்த நீதிமானை எதிர்க்கிறார்கள். கர்த்தரை நாமத்தினால், கர்த்தரால் தான் இந்த மனிதன் எதிர்க்கப்படுகிறான். அப்படியானால் யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தரை, அவரே வந்து பார்த்து கொள்வார், அழித்து விடுவார். அவர்கள் எவ்வளவுதான் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் நீதிமானுக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு விரோதமானவர்கள் நீதிமானுக்கு தீமை செய்ய நினைப்பார்கள், முயற்சி செய்வார்கள், ஆனால் ஒன்றும் முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் தடை செய்து போடுவார், காப்பாற்றுவார் நீதிமானை. அவர்களை இலக்காக வைத்து அவர் தம்முடைய வில்லை எடுத்து அவர் அதில் அம்பை வைத்து அவர்கள் முகத்திற்கு நேரே வைத்து அவர்களை அழித்து போடுவார். அப்படி என்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்து அவர்களை அழித்து போடும். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், பொல்லாங்கு நினைப்பவர்கள், தீமை செய்ய நினைக்கதான் அவர்களால் முடியும், தீமை செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் தடை செய்து விடுவார். மிக பலசாலியாய் அவர் எழும்புவார் நம்மை பாதுகாக்க. அவர் நமக்காக எழுந்து விட்டார். அவர் நம்மை காக்க எழும்பி விட்டார். அவர் நம்மை பாதுகாக்கிற, நம்முடன் கூடவே இருந்து கண்மணியை போல காக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை பாடி துதித்து மகிழ்ந்து கீர்த்தனம் பண்ணுவோம். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 22ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், அவர் மிகுந்த இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில்
தம் ஜீவனை கொடுத்தார். அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் தம் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்ட அவர் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதனான தாவீது ராஜாவிடம் இந்த ரகசியத்தை கூறியிருக்கிறார். கர்த்தர் இந்த பூமியில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதை செய்வதற்கு முன்பாகவே தமக்கு பிரியமான மனிதர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு, தம்மை நம்பி இருக்கிற, தம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாம் செய்ய போகிறதை அவர் சொல்லுவார். அதற்கு இந்த வேத பகுதியும் சாட்சியா இருக்கிறது. தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். தாவீது ராஜாவுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்டது. அதை தாவீது ராஜா ஒரு பாடலாக எழுதினார். அந்த பாடல்தான் சங்கீதம் 22ஆம் அதிகாரம். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் 500-600 வருடங்களுக்கு பின்பாக நடக்க போகிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அவர் பார்த்து நடந்த சம்பவங்களை எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து தெளிவாக தரிசனத்தில் மிக தெளிவாக கண்டு உணர்ந்த விஷயத்தை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை முழுமையாய் படித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் தாவீது ராஜா 22ஆம் சங்கீதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும், அடுத்த அதிகாரத்தில் 23இல் உயிர்த்தெழுதலையும், 24இல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும், இனிமேல் வரப்போகிற அந்த 2ஆம் வருகையையும் குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது இவர் மேல் தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்பட்டு நடக்க போகிற காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இது எவ்வளவு ஆச்சரியமான காரியமாய் இருக்கிறது. இதில் ஆச்சரியப்படுவது என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லா காலங்களையும் அறிந்த நம் தேவன் சகலமும், காலம், நேரம், பிறப்பு, இறப்பு, இதையெல்லாம் மனிதனுக்கு தான், கர்த்தருக்கு இல்லை. அந்த கால பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டவர். பூமி சுழலுவதினால்தான் காலம் உண்டாகிறது. ஒருவேளை பூமியும் சூரியனும் ஒரே இடத்தில் நின்றிருந்தால் பகல் பகலாகவும் இரவு இரவாகவுமே இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள், 2 நாள், ஒரு மாதம் என்ற கணக்குகளே நமக்கு இருக்காது. அதை கணக்கிடவே நம்மால் முடியாது. அப்படி ஒரு காலம்தான் இனி, அதாவது கர்த்தருடைய புதிய வானம் புதிய பூமியில் வரப்போகிறது. அப்படியானால் நாம் இந்த கால பரிமாணத்திற்குள் மனிதர்கள் தான், மனித இனமும் இந்த பூமியும் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் இந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் ஏற்றுக்கொள்ளப்படும், இந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய செய்கைகளுக்கு நாம் எல்லை கோடிட முடியாது. அவர் சொல்வதுதான் நடக்கும். நாம் எல்லை கோடிட்டு இதற்கு மேல் கர்த்தர் செய்ய மாட்டார் என்று சொல்லும் அதிகாரம் நமக்கு இல்லை. அவர் வெளிப்படுத்தினாலொழிய இல்லை. கர்த்தர் சொல்லி இருந்தார், இதற்கு மேல் நான் செய்ய மாட்டேன் என்றால் அதை ஒப்புக்கொள்ளலாம். நாம ஒரு கோடு போட முடியாது. நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்முடைய நினைவுகளின் ஞானத்திற்கும் மேற்பட்டவர் கர்த்தர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் தாழ்த்தி கொள்வது நமக்கு பல ஞானமான காரியங்களையும் நல் வாழ்வையும் நமக்கு தரும். தாவீது ராஜா முதல் வசனத்திலேயே சொல்லியிருக்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். எவ்வளவு தெளிவாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் போது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். தேவனால், பிதாவாகிய தேவனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். ஒருவேளை அப்படி கைவிடப்படவில்லை என்றால், அவர் காத்து கொண்டே இருந்தால், பிதாவாகிய தேவன் மனித அவதாரத்தில் இருந்த மனுஷகுமாரனான இயேசு கிறிஸ்துவை கைவிடாதிருந்தால், அவர் பாதுகாத்து கொண்டிருந்தால், சாத்தான் அவரை ஆளுகை செய்து அவரை கொல்ல முடியாது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்காவிட்டால், அவர் சாத்தானின் கையில் ஒப்பு கொடுக்கப்படாவிட்டால், அவன் நம்மை ஆளுகை செய்வான். நம்மை எல்லாம், மனித குலத்தை, ஒட்டுமொத்த மனித குலத்தை காப்பாற்றும்படியாக கர்த்தர்
குற்ற நிவாரண பலியாக அவர் எல்லார் பாவங்களும் அவர் மேல் வைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டு அவர் பலியானார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மிக பெரிய ஒரு பாதாள குழி, அதாவது பாதாளத்தில் குழி இருக்கிறது. அதன் வேதத்தில் தெளிவாக வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாதாளத்தின் திறவுகோல் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று. அந்த சாவியை எடுத்து வைத்தால்தான் ஒரு முறை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து பலியானதினால், அவர் பரிசுத்தராய் வாழ்ந்து பரிசுத்தமான பலியாய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதினால் நாம் மீட்கப்படுகிறோம். அவர் பரலோகத்திற்கு ஒரு பாதை போடுகிறார். முதலில் முள்ளும் கல்லுமாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாதையை அவர் சரிப்படுத்தி சென்ற பின்பு அந்த பாதையில் நாம் சுலபமாக நடந்து சென்று விடுகிறோம். அதுதான் ரட்சிப்பு. கர்த்தர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த பாடு அனுபவித்து அவர் தம் ஜீவனை கொடுக்காமல் பிதாவாகிய தேவன் காத்து கொண்டே இருந்தால், சாத்தான் அவரை தொட முடியாது, அம்மரணம் அவரை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் மனித அவதாரத்தில் இருந்தாலும் அவர் பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். தெய்வத்துவம் அவருக்குள் இருக்கும் பொழுது அவர் மரணம் அடைய மாட்டார். அவராக தம் ஜீவனை விட்டால்தான். அதை விட வேண்டும் என்றால் அந்த நெருக்கம் அவருக்குள் வர வேண்டும். பொல்லாத ஆவியின் ஆளுகை அவர் மேல் வர வேண்டும். பொல்லாத ஆவிகளின் கொடுமையை எல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவை எல்லாவற்றையும் அவை எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் மன உறுதியாய் கர்த்தராகிய தேவனை நோக்கி இவர் கடைசி வரைக்கும் தம் ஜீவனை விடும் வரைக்கும் அப்படி இருந்ததினால் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போனான். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தி எப்படியாவது அவரை அந்த மரணத்திலிருந்து சிலுவையிலிருந்து இறங்கி வர பண்ணிவிட்டால், உயிரோடு லாசருவை எழுப்பினவரினால் சிலுவையிலிருந்து இறங்கி வர அவரால் முடியும். அப்படி அவர் வலி தாங்காமல் வந்து விட்டால் ஒட்டுமொத்த மனித குலமும் பொல்லாத சாத்தானுக்கு அடிமையாய் மீண்டும் அடிமையாகி விடுவார்கள். இதை அவன் திட்டமிட்டே அவரை சிலுவையில் துன்பப்படுத்தினான். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். இதனால் தெய்வ பலன் அவரிடத்திலிருந்து வெளியே வந்து விட்டது. தெய்வத்தினுடைய பாதுகாப்பு, பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பு குமாரனை விட்டு விலகியது. அப்பொழுது அவர் ஒரு மனிதனை போல அவர் மனித பலத்தோடு இருக்கும் பொழுது சாத்தான் சுலபமாக அவரை மேற்கொண்டு அவரை கொன்று போட அவன் முயற்சித்தான். பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவரை ஆளுகை செய்ய தொடங்கியது, அவர் தலைமையில் இறங்கியது. இப்பொழுது இவை எல்லாம் உள்ளே வரும் வரைக்கும் அவர் பொறுத்து கொண்டிருந்தார். அவ்வளவு நேரம் அதான் செய்தார். எல்லா பொல்லாத ஆவிகளும் வந்து இவருக்குள் நுழைந்து இவரை துன்பப்படுத்த தொடங்கின. இவைகள் எல்லாம் வந்த பின்பு அவர் ஜீவனை விட்டுவிட்டார். இப்பொழுது குமாரனுடைய ஆவியில் ஆளுகையில் இருந்த அந்த ஆவி என்பது ஒரு பாத்திரம் போல வைத்துக் கொள்ளலாம். அந்த பாத்திரத்திற்குள் எல்லா பொல்லாத ஆவிகளும் நிரம்பும்படியாக அவர் காத்து கொண்டிருந்தார். எல்லா பொல்லாத ஆவிகளும் வந்து நிறைந்தது. பிதாவாகிய தேவனுடைய பலன் விலகியது. உடனே பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவருக்குள் வந்து நுழைந்து அந்த பாத்திரத்திற்குள் நிரம்பி விட்டது. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியாகிய அந்த பாத்திரம் அந்த பொல்லாத ஆவிகளை சுமந்து கொண்டு குமாரனை விட்டு வெளியே வந்து விட்டது. ஜீவனை விட்டார். அவர் ஜீவனை விட்டது அந்த பாத்திரம் வெளியே வந்ததற்கு அடையாளம். அதாவது மனுஷ குமாரனுடைய ஆவி என்பது ஒரு சாதாரண பலூன் போல வைத்துக் கொள்ளலாம். அந்த பலூனில் காற்று, பொல்லாத ஆவிகள் நிரப்பப்பட வேண்டும். இப்பொழுது பிதாவாகிய தேவன் அவரை காத்து கொண்டிருப்பதினால் பொல்லாத ஆவிகள் அவருக்கு நுழைய முடியாது. இவர் பாவம் செய்யவே இல்லை. பாவம் செய்யாதவரிடத்தில் அவன் வந்து நுழைய முடியாது. இப்பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். இப்பொழுது இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அவருடைய ஆவிதான் பலூன் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு உதாரணத்திற்கு பலூனை போல வைத்து கற்பனை செய்து கொள்வோம். பொல்லாத ஆவிகள் எல்லாம் அந்த பலூனுக்குள் வந்து நிறைந்தது, மிகவும் நிரம்பி விட்டது. எல்லாம் நிரம்பும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பொறுமையாய் காத்திருந்தார். எல்லா பொல்லாத ஆவிகளும் அவருக்குள் வந்து அவரை தொல்லை பண்ண தொடங்கியது, அவரை கொடுமைப்படுத்த தொடங்கியது. இப்பொழுது மனுஷகுமாரன் தம்முடைய ஆவியை வெளியே விட்டார்.
அந்த பலூனை வெளியே தூக்கி போடுவது போல. இப்படி அதை தூக்கி அவர் பாதாளத்தில் எறிந்தார். இப்பொழுது பலூன் போல இருந்த அவருடைய ஆவி அதனுள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொல்லாத ஆவிகளை சுமந்து கொண்டு நேராக பாதாளத்திற்கு போடப்பட்டு போயிற்று. இதுதான் மனுஷகுமாரனுடைய மரணம். இப்பொழுது பரிசுத்தமான ஒருவருக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைந்ததினால், அந்த பிதாவாகிய தேவனுடைய சட்டத்தை மீறினதினால் சாத்தான் அழிக்கப்பட்டான். அவனுடைய காலம் முடிவடைந்தது. அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டது அந்த நொடியில். அப்பொழுது அவன் பாதாளத்தில் அடைக்கப்பட்டான். ஆனால் பலூனாக இருந்த பொல்லாத ஆவிகளை சுமந்து கொண்டு பாதாளத்தில் விழுந்த பலூனையாக நாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம் அல்லவா? அது போன்ற கர்த்தருடைய ஆவி மீண்டும் உயிரோடு எழும்பி அந்த பொல்லாத ஆவிகளை கீழே தள்ளிவிட்டு மீண்டுமாக அது மேலே வந்து விட்டது. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி மீண்டும் வந்து 3ஆம் நாளில் அவருடைய சரீரத்திற்குள் நுழைந்து உயிர்த்தெழும்பினார். இதுதான் நடந்தது. அதாவது ஆவிக்குரிய சட்டத்தை சாத்தான் மீற பண்ணவதே கர்த்தருடைய வேலை. அதாவது ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே ஏவாள் அம்மாவுக்கும் ஆதாமுக்கும் என்ன நடந்தது? ஏவாள் அம்மா கர்த்தருடைய வார்த்தையை மீறியதினால் சாத்தானுக்கு இந்த பூமியின் மேல் ஆளுகை வந்தது. அந்த மீறுதலை செய்ய வைத்தது சாத்தான். சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் தான் சொல்லி கொடுத்து எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை மீற செய்ய பண்ணினான் மனிதனை. அதனால் மனித குலம் பாவம் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சட்டத்தை சாத்தானை மீற பண்ணினார். பழிக்கு பழி வாங்கினார். எப்படி மீற பண்ணினார்? ஒரு மனிதன் பொய் பேசினால் பொய்யின் ஆவி அவனுக்குள் வர அனுமதி உண்டு. ஆவிக்குரிய சட்டம் இது. திருடும் எண்ணமுள்ள ஒரு மனிதனிடம்தான் திருட்டின் ஆவி உள்ளே போக முடியும். திருட வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். அந்த விருப்பம் உள்ளவர்களிடத்தில் தான் அந்த ஆவி போகும். ஒருவன் பொய் பேச விருப்பம் உள்ளவனாய் இருந்தால் அவனுக்குள் அந்த பொய்யின் ஆவி போகலாம். இப்படிதான் எல்லாவித பாவங்களும் அதற்குரிய ஆவிகள் செல்வதற்கு அடிமை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாதவனாய் இருந்தாலும் அவன் பொய்யை விரும்பாதவனாய் பொய்யே பேசாதவனாய் இருந்தால் அவனுக்குள் பொய்யின் ஆவி நுழைய முடியாது. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாய் இருந்தாலும் கூட பொய்யின் ஆவி அவனுக்குள் நுழைந்து செயல்பட முடியாது. ஏனென்றால் அவன் பொய்யே பேசுவதில்லை. இதுதான் ஆவிக்குரிய சட்டம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாமல் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தவானாய் இருக்கிறார். அவருக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைய கூடாது. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அப்படி இல்லை. ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஏதாவது ஒரு பலவீனத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு பாவத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவிகள் அவனுக்குள் இருந்து பாவத்தை செய்ய வைக்கும். இது இயல்பு. தாயின் கருவில் இருந்து பாவம் செய்யாமல் இருக்கிற மனிதன் ஒருவனும் இல்லை. ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் வந்தார். தாயின் கருவில் பரிசுத்தமாய் உருவானார். பிறந்தது முதல் அவர் சிலுவைக்கு வரும் வரைக்கும் பரிசுத்தமாய் இருந்தார். அவரிடத்தில் ஒரு பழுதும் இல்லை. அவரிடத்தில் ஒரு குற்றமும் ஒருவராலும் சொல்ல முடியாது. எல்லோரும் தேடி பார்த்து கடைசியில் பொய் சாட்சிகளை தான் 2 பேரை பணம் கொடுத்து ஏற்படுத்தினார்களே தவிர உண்மையான சாட்சியை ஒருத்தரும் நிறுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் இருந்தார். இப்படிப்பட்ட பரிசுத்தவானை சிலுவையில் தொங்கும் போது பொல்லாத ஆவிகள் அவருக்குள் நுழைந்தன. ஏனென்றால் அவர் இறந்து விட்டால் அவைகளுக்கு தெரியவில்லை. அதாவது பொல்லாத ஆவிகளுக்கு சாத்தானுக்கு பல காரியங்கள் தெரியாது. அது போல இந்த ரகசியமும் தெரியாது. சில காரியங்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டு இருந்தது. அப்படி அவன் புரியாமல் பரிசுத்த ஆவியானவர் தான் சாத்தானுக்கு தெரியாது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து விட்டால் அவன் நல்லது என்று நினைத்தான். ஆனால் அதுதான் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அடி என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் பொல்லாத ஆவிகளாகிய சாத்தான் அவருக்குள் நுழைந்து அவரை ஆளுகை செய்ய தொடங்கினான். கர்த்தரோ ஜீவனை விட்டு அவனை பாதாளத்தில் தள்ளி அடைத்து விட்டார். இப்படிதான் நடந்தது. இப்பொழுது அவருடைய மகா பெரிய கிருபையினால் அவர் பட்ட பாடுகளின் நிமித்தமும் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததின் நிமித்தமும் நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்படுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
சிலுவையில் அவர் மரித்ததையும் நமக்காக அவர் ஜீவன் விட்டதையும் அவர்தான் மனுஷகுமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நம்முடைய இரட்சகர் என்று யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் சேரும் பாக்கியத்தை பெறுகிறோம். அவரை விசுவாசிப்பது என்பது இதுவே. இப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் நமக்காக ஜீவனை தந்தார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றால், அவர் கைவிடப்பட்டது நமக்காக. நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது, நாம் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே. இதுதான் முதல் வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு பெரிய கிருபையை செய்திருக்கிறார். அவர் கைவிடப்பட்டு நம்மிடம் பார்த்து சொல்லுகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலமுறை சொல்லி இருக்கிறார் வேதாகமத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நம்மை கைவிடக்கூடாது என்பதற்காக அவரே மனித குமாரனாக இறங்கி வந்து, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இறங்கி வந்து நம்மை கைவிடக்கூடாது என்பதற்காக மனுஷகுமாரனை கைவிட்டு தம்மை தாமே கைவிடப்பட வைத்துக் கொண்டு, தம்மை தாமே நொறுக்கி கொண்டு, தம்மை தாமே சிறுமைப்படுத்தி கொண்டு எவ்வளவு தம்மை தாழ்த்தி இருக்கிறார். உயர்ந்த இடத்தில் இருக்கிற உன்னதமானவர், எல்லோரிடம் உயர்ந்தவர், எல்லோரிலும் தாழ்ந்தவரை போல இந்த அதிகாரத்தில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். நான் மனுஷன் அல்ல, ஒரு புழு என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி, அந்த அளவுக்கு தன்மை கீழே இறக்கி வந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அன்பு. அந்த தேவ அன்பை புரிந்து கொள்வோம். அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை. அவரை போல நம்மை நேசிக்கிறவரும் ஒருவரும் இல்லை. அவரை போல நம்மை காப்பாற்றுகிறவரும் ஒருவரும் இல்லை. அவரின் அன்பை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை என்பதே சத்தியம். அவர் அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். பரிசுத்தமாய் வாழ்வோம். அவர் அன்பு மேலானது. அவருடைய கட்டளைகள் இனிமையானது. அவருடைய வழிகளில் நடப்ப சுலபமானது, சுகமானது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் சுகமான ஒரு அனுபவம். அது சுலபமான அனுபவம், கடினம் அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்வோம். வாழ்ந்துதான் பார்ப்போம். ஒரு முறைதான் வாழ்க்கை. நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். பாதாளத்துக்கும் அக்னி கடலுக்கும் தப்பித்துக் கொள்வோம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1 முதல். இந்த அதிகாரத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், சிலுவையில் அவர் பட்ட வேதனைகள், அவர் இந்த பூமியில் வந்து நமக்காக பட்ட உபத்திரவங்களை குறித்து விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாக, 500 முதல் 800 வருடங்களுக்கு முன்பாக தாவீது ராஜாவினால் தரிசனமாக பார்த்து பாடலாக அவர் எழுதி கொடுத்த சங்கீதமாய் இருக்கிறது இந்த 22ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் மரணத்தையும், 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும், 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். அதாவது தரிசனமாக பார்த்து தன் கண்ணால் கண்டதை, தரிசனம் பார்த்ததை, அவர் வரப்போகிற எதிர்காலத்தை அவர் எழுதி வைத்திருந்தார். அவர் எழுதியதும் அதே போல நடந்த சம்பவத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். சிலுவை மரணத்தையும் நாம் நடந்து முடிந்தது அறிந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதலையும் அறிந்திருக்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் அப்படியே நடக்கும். ஆமேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருக்கிறார். இது இயேசு சுவாமி சிலுவையில் தொங்கும் போது அந்த வலியோடு வேதனையோடு அவர் சொன்ன காரியமாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டார். அப்படி கைவிட்டால்தான் சாத்தான் வந்து அவரை ஆளுகை செய்ய முடியும். அப்பொழுது சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிகாரத்தை செலுத்தும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட வேண்டும். அப்பொழுது அப்படி அவருடைய ஆவியோடு சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொல்லாத ஆவிகளை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை விட்டு வெளியே வந்து பாதாளத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது மரணம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொல்லாத ஆவிகள் பாதாளத்தில் அடைக்கப்படும். இந்த காரியம் நிறைவேறுவதற்காகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். அவர் விலகி சென்றார். அவர் விலகியதினால்தான் சாத்தான் வந்து
அவர் மேல் இறங்கினான். இப்படி இருக்க நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். இதை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் போதுமானது. நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் சுமந்து சாத்தானை ஜெயித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா பாவத்தையும் விட்டு நாம் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம் தேவன். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவரே இரட்சகர். பிதாவாகிய தேவன் மனு அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாய் பிறந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. அவரே நம் தெய்வம். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசித்து நாம் வாழும்போது பரலோகத்தை நாம் சென்றடைய முடியும். எரிகிற அக்னி கடலுக்கு நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னென்னலாம் சொன்னார், அவர் எப்படி வலியை அனுபவித்தார் என்பதை குறித்து தாவீதையா எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு உதவி செய்யாமலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி செய்கிற ஜெபம், எனக்கு உதவி செய்யாமலும் என் பேச்சை கேட்காமலும் ஏன் இருக்கிறீர் என்று சிலுவையில் தொங்கும் போது இயேசு சுவாமி செய்கிற ஜெபத்தை தாவீது ராஜா தரிசனத்தில் பார்த்து, எதிர்காலம் அவருக்கு அது எதிர்காலமா இருந்திருக்கிறது. அந்த எதிர்காலம் 600 வருடங்களுக்கு பின்பு நடக்க போற காரியத்தை தரிசனமாக பார்த்து எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பேச்சை கேட்காமலும் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமலும் இருக்கிறீரே பிதாவாகிய தேவனே என்று பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அவர் கேட்கவில்லை. நமக்காக அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தார். ஏனென்றால் இவர் பாடு அனுபவித்தால்தான் நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். நான் பகலிலே கூப்பிடுகிறேன், என் வார்த்தையை நீர் கேட்கவில்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு பதில் சொல்ல ஒருவரும் இல்லை. எனக்கு மிகவும் வேதனையாய் இருக்கிறது என்று சிலுவையில் அவர் தம் இருதயத்தில் செய்த ஜெபம், அவர் ஏறெடுத்த சிலுவையில் பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜெபத்தை தாவீதையா இங்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே இதை தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு அருமையான காரியம் இது! நமக்காக அவர் பட்ட வேதனைகள் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகலிலும் கூப்பிட்டிருக்கிறார், இரவிலும் கூப்பிட்டிருக்கிறார். அவர் அந்த வலி, அந்த வேதனை, அவர் மனிதனாக தானே இருந்தார், மனித பலத்தோடு தானே அவர் இருந்தார். அதனால் அந்த வலியையும் வேதனையும் சுமந்து கொண்டு அவர் அப்படியாக ஜெபிக்கிறார். பிதாவாகிய தேவனே, மனுஷகுமாரன் எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இந்த இடத்தில் அவர் சொல்லிய காரியம், என் பிதாக்கள், என்னுடைய முற்பிதாக்கள், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடைய வம்சத்தார், இவர்கள் எல்லாரையும் நீர் காப்பாற்றினீர் கர்த்தாவே. அவர்கள் நெருக்கமாய் இருந்த போது, பாட அனுபவித்த போது உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது நீர் அவர்கள் ஜெபத்தை கேட்டீர். அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை நீர் மீட்டுக் கொண்டீர், பாதுகாத்தீர். அதனால் அவர்கள் அழிந்து போகாமல் மீட்கப்பட்டார்கள். அதுபோல என் ஜெபத்தையும் கேளும், என்னை காப்பாற்றும். ஆனாலும் அவர்களைப் போல நான் பெரியவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர். அப்படி இருந்தும் அவர் எவ்வளவு தாழ்த்துகிறார் தெரியுமா? தம்மை மனிதனுக்கும், சாதாரண மனிதனுக்கும் சமமாக தம்மை நினைக்காமல் நான் ஒரு புழு என்கிறார். நான் மனுஷன் அளவுக்கு பெரிய மனிதன் அல்ல, என் முற்பிதாக்களை போன்றவர் அல்ல. அப்படி இருக்க நான் சாதாரண ஒரு புழுவை போன்றவன். என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை மீட்டுக் கொள்ளும் என்று அவர் நோக்கி ஜெபிக்கிறார் பிதாவை. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதரை விடவோ ஒரு புழுவை போன்றவரோ அல்ல, மனிதனை விட சின்னவரும் அல்ல, புழுவை போன்றவரும் அல்ல. ஆனால் அவர் கூட இருந்தவர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஜனங்கள் அவமதிக்கிறார்கள். அவரை ஒரு மனிதனாகவும் மதிக்கவில்லை. அவர் மற்ற மனுஷரால் நிந்திக்கப்படுகிறார், வேதனைப்படுத்தப்படுகிறார். ஒரு மனுஷனாக கூட இவர்கள் என்னை நினைக்கவில்லை. என்னை ஒரு புழுவை போல நினைத்து இவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள், என்னை அவமதிக்கிறார்கள்.
என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் மட்டும் பாடு அனுபவிக்கவில்லை. சரீரத்தில் மட்டும் காயங்களையும் வலிகளையும் அனுபவிக்கவில்லை. அந்த வலியெல்லாம் போதாது என்று நாம் சும்மாவாக விட்டோம். அவரை சரீரத்தில் மாத்திரம் வலி அனுபவித்து விட்டு போய் விடுவீரா, உம்மை விட்டு விடுவோமா என்று இந்த மனித குலம் பெரும்பாக்கியம் செய்திருக்கிறது. என்னவென்றால், இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை மனிதரை தவிர வேறு யாரால் செய்ய முடியும்? இதெல்லாம் நாம் வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. நேரில் வந்த மனித தெய்வத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டோமே. இது எவ்வளவு பெரிய காரியம். இது எவ்வளவு நாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம். அவரே நேராக இறங்கி வந்து நம் மத்தியில் வாழ்ந்த போது கூட நம்மால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் என்பதை சற்று நிதானித்து பார்ப்போம். இன்றும் நாம் அப்படி இருந்துவிடக் கூடாது. நாம் கர்த்தருடைய அன்பையும் அவருடைய அளவற்ற கிருபையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிற ஊழியர்களை எத்தனை பேரை நாம் பாராட்டுகிறோம். எல்லோரையும் நிந்திப்பதும், வேதனைப்படுத்துவதும், அவமானப்படுத்துவதும், கேவலப்படுத்துவதும், அவர்களை காயப்படுத்தி வேடிக்கை பார்ப்பதும் அல்லவா மனித குலத்தின் இயல்பாய் இருக்கிறது. சற்று நிதானித்து பார்ப்போம். நாம் எந்த அளவுக்கு மோசமானவர்களாய் மாறி இருக்கிறோம் என்பது புரியும். மனித இனம் மிகவும் கெட்டு போய் கிடக்கிறது. மனம் திரும்புவோம். கர்த்தரையே, தெய்வத்தையே நாம் நிந்தித்திருக்கிறோம், அவமானப்படுத்தி இருக்கிறோம், சிலுவையை கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு செய்தும் நாம் திருந்தவில்லை என்றால் எப்படி? இனியாவது திருந்த வேண்டாமா? 2ஆம் வருகை வரப்போகிறதே. அவர் தம்முடைய கரங்களை ஓங்கிய புயத்தோடு வரப்போகிறாரே. நாம் நியாயத்தீர்ப்பை பெறாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள கடைசி சந்தர்ப்பம், மனம் திரும்புவதற்கு கடைசி வாய்ப்பு இந்த காலம், இந்த தலைமுறைக்கு கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்வோம். இன்னும் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். இஸ்ரவேலரை போல இன்னும் பிடரியை கடினப்படுத்த வேண்டாம். நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். இரவும் பகலும் அவரை பற்றி கொள்வோம். நாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிடுவோம். மனித இனம் எல்லா முழங்கால்களும் முடக்கப்பட வேண்டிய நேரம் இது. கடைசி நேரம், கடைசி தலைமுறை, கடைசி சந்ததி. கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டிய காலம் இது. இப்பொழுது மனம் திரும்புவோம். உலக வாழ்க்கை மாயை, எல்லாம் மாயையா இருக்கிறது. நிரந்தரமானது ஒன்றும் இல்லை. சத்தியமும் உண்மையும் அங்கு எங்கும் இல்லை. அதை புரிந்து கொண்டு நடப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நிந்தித்தார்கள். அதை தாவீது ராஜா தீர்க்க தரிசனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தரிசனம்தான் பார்த்தார், தாவீது ராஜா பார்த்து எழுதி வைத்தார் என்பதற்கு இந்த வசனம் சாட்சியாய் இருக்கிறது. உதட்டை பிதுக்கி தலையை துடுக்கி இப்படியாக இவர்கள் செய்தார்கள். எல்லாம் கோரமாக, இன்னும் அதிகமாக, கொடூரமாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி இருக்கிறார்கள். கேவலமாய் பேசி இருக்கிறார்கள். அவர் இருதயத்தை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனை நம்பி இருந்த மனிதராயிற்ற இவரே நம்பி இருந்தார் அல்லவா? பிதாவாகிய தேவன் காப்பாற்றுவார் என்று சொன்னார் அல்லவா? அவரை நம்பி இருந்தார் அல்லவா? அவரே வந்து இந்த சிலுவையிலிருந்து அவரை காப்பாற்றட்டும், நாம் வேடிக்கை பார்ப்போம் என்று கீழே இருந்து நின்று கொண்டு மனிதர்கள் கேவலமாய் பேசினார்கள். அவர் காப்பாற்றப்பட்டிருந்தால் அழிய போவது நாம் தான். அறிவு கட்டத்தனமாக பேசி இருக்கிறார்கள். கர்த்தரை கேவலமாக பேசி இருக்கிறார்கள். இன்றும் கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மிடத்தில் உண்டு, நம்முடைய சமுதாயத்தில் உண்டு. யோசித்து பார்ப்போம், எத்தனை பேர் நாம் இப்படி இருக்கிறோம். கர்த்தரை குறித்தும், கர்த்தருடைய வசனத்தை குறித்தும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்தும் எவ்வளவு மோசமாக பேசி கொண்டிருக்கிற காலமாய் இருக்கிறது. மனிதர்கள் அறிவிழந்து போய் பேசுகிற காரியமாய் இருக்கிறது. சில ஆவிக்குரிய காரியங்கள், பலவித தேவ ரகசியங்கள் சொல்லப்படும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. அப்பொழுது அவர்களை நாம் தவறாக நினைப்போம். இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் நடக்காது என்று நினைப்போம். அது நம்முடைய ஞானத்தின் குறைவே தவிர அவர்கள் சொல்லுவதில் தவறு இருக்காது. சில நேரங்களில் இப்படி நடக்கவும் கூடும். அதாவது, நான் ஒரு பரிசுத்தமான ஒரு தீர்க்கதரிசியையோ ஒரு உண்மையான ஊழியக்காரரையோ நாம் குற்றம் சொல்லினால் அந்த சொற்களுக்கு நாம் நியாயத்திற்கு அனுபவிக்க வேண்டி வரும். அதை புரிந்து கொள்வோம், அதுக்கு பயந்து நடப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மனிதர்களாக நினைத்தார்கள். அவரை அவமானப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். தேவனையே, பிதாவாகிய தேவனுடைய குமாரனையே இந்த பாடுபடுத்தினார்கள்.
தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி பரியாசம் பண்ணி தேவனை நம்பியிருந்தார். அவர்களே வந்து காப்பாற்றட்டும், இப்பொழுது வரட்டும் பிதாவாகிய தேவன் பார்க்கலாம், அவர் வந்து எப்படி காப்பாற்றுகிறார் பார்க்கலாம் என்று இப்படியெல்லாம் கேவலமாக பேசினார்கள். இவர் அவரை நம்பியிருந்தார் அல்லவா, பார்க்கும் இவர் எப்படி தப்பிக்கிறார் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இவர்கள் சிலுவையில் ஆணியால் அடித்து விட்டார்களாம். அதனால் அவரை அதை கழட்டி கொண்டு இவரால் வர முடியாதாம். எவ்வளவு குறைவாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எடை போட்டிருக்கிறோம். மனித இனம் எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய இனம். எந்த ஜீவராசியாவது இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவனை தூஷித்ததுண்டா? இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டியும் மனிதனை தவிர எல்லாம் பாதாளத்தில் அழிய போகிறது. ஆனால் அவை எதுவுமே கர்த்தரை தூஷிக்கவில்லை, கர்த்தரை சிலுவையில் அறையவில்லை, அவரை துன்பப்படுத்தியதில்லை. ஆனால் நித்திய ஜீவனுக்காக படைக்கப்பட்ட மனிதன் மாத்திரம் இந்த எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறான். எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய விஷயம். நம்மை நாம் யோசிக்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன பேசுகிறோம்? நாம் என்ன நடக்கிறோம்? எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சுய நினைவு நமக்கு இருக்கிறதா? நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து பிறக்க செய்தவர். என் தாயின் கருவில் நான் இருக்கும் போதே நீரே என் தேவன். அப்பொழுதே நீர் எனக்கு தேவனாயிருக்கிறீர். நாம் நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் முன்பாக ஒரு குழந்தையாக ஒரு தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நாம் அவருடைய பிள்ளையாகி விட்டோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் வளர்ந்து புரிந்து நன்றாக தெரிந்து சுய நினைவு வந்து நாம் அறிவில் வளர்ந்து பின்பு நாம் கர்த்தரை அறிந்து கொள்கிறோம். ஆனால் நாம் கருவில் இருக்கும் பொழுதே, பிறக்கும் முன்பே, சூரியனை காணும் முன்பே கர்த்தர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதைதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தையா இருக்கிறது. என் தாயின் கருவில் என்னை உற்பவிக்கும் முன்பே, நான் அங்கிருக்கும் பொழுதே என்னை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே, நான் உம்முடையவர் என்று சொல்லுகிறார். என்னை விட்டு தூரமாகாதேயும், எனக்கு சகாயர் இல்லை. என்னை விட்டு தூரமாய் போகாதேயும், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று குமாரன் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இதை தாவீதையா பார்த்து சங்கீத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த நேரத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனை விட்டு விலகி இருக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பொழுது வானத்திலிருந்து சத்தம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அப்பொழுதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் குமாரனில் இருந்தார். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியாக மாறி குமாரனுக்குள் வாசமாய் இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியாகிய தேவனானவர் அவரை விட்டு விலகினார். இப்பொழுது சிலுவையில் தொங்கும் பொழுது. அப்படி அவர் விலகியதால் தான் சாத்தான் உள்ளே வந்தார். அதன் பின்பு அவர் தம் ஜீவனை கொடுத்தார். அப்பொழுது அந்த வேதனை தாங்காமல் இந்த வசனங்கள் எல்லாம் மனித பலத்தோடுதான் குமாரன் இயேசு கிறிஸ்து இங்க இருந்திருக்கிறார். ஏதோ தெய்வ பலத்தோடு வந்து அந்த பலத்தினால் அவர் எல்லா வலிகளையும், வலி என்ற உணர்வே இல்லாமல் சிலுவையில் தொங்கிவிட்டு அவர் செல்லவில்லை. மனிதனை போல வேதனைப்பட்டார், வலியை அனுபவித்தார் என்பதற்கு இந்த வசனங்கள் சாட்சி. மனித பலத்தோடுதான் இவ்வளவையும் எதிர்த்திருக்கிறார். இத்தனை பாடுகளையும் சுமந்தது மனித பலத்தோடுதான். ஆபத்து பக்கத்தில் இருக்கிறது, என்னை விட்டு விலகாதிரும் என்று கேட்கிறார். உதவி செய்யவும் ஆள் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவனானவர் விலகுகிறார். சாத்தான் பக்கத்தில் இருப்பதையும் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அதை பார்த்துதான் இதை சொல்லுகிறார். அவன் உள்ளே வருகிறான், அவன் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறான், என்னை விட்டு போகாதேயும் என்று ஒரு மனிதரை போல வேதனையை அனுபவித்து அவர் கூப்பிடுகிறார். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது பேசிய வார்த்தைகள், அதாவது அவர் இருதயத்தில் செய்த ஜெபமானது பரிசுத்த ஆவியானவரால் தாவீது ராஜாவுக்கு தீர்க்க தரிசனமாக முன்பே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பே வெளிப்படுத்தப்பட்டது. அந்த செய்தியை அவர் தாவீது ராஜா பார்த்த தரிசனத்தை, தீர்க்க தரிசனத்தை அப்படியே பாடலாக எழுதி கொடுத்திருக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் படும் பாடுகளை, அவைகள் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை நோக்கி வருகிறது. என்னை வளைந்து கொண்டது என்று சொல்கிறார். அதாவது பல மாடுகள், காளை மாடுகள் ஒரு மாடு வந்தாலே ஒரு மனிதனை தூக்கி எறிந்து விடும். அந்த அளவுக்கு பலம் மிக்கது எருதுகள், காளை மாடுகள். அப்படி இருக்க அவைகள் எல்லாம் பல சூழ்ந்து கொண்டு வந்தால் அந்த மனிதனுடைய நிலை உயிருக்கு ஆபத்தான நிலை. அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அவரை சுற்றிலும் பொல்லாத ஆவிகள், சாத்தானின் சேனைகள் சூழ்ந்திருந்தது. அவரை கொல்லும்படியாக, அவரை வேதனைப்படுத்தும்படியாக அவன் சூழ்ந்து கொண்டான். இந்த நிலையை அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியின் மண்டலம் தெரிகிறது. அதை பார்த்து அவர் அப்படியே சிலுவையில் தொங்கும் போது சொல்லுகிறார், பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டதே, கர்த்தாவே இப்படி இருக்கிறதே என்று பிதாவை நோக்கி அவர் இருதயத்தில் செய்த ஜெபமாய் இது இருக்கிறது. அதை தாவீது ராஜா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பொல்லாத ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவரை சூழ்ந்து கொண்டு வளைந்து கொண்டது. அவரை விழுங்கும்படியாக, அவரை கொன்று போடும்படியாக பொல்லாத ஆவிகள் அவரை சூழ்ந்து கொண்டது. ஆனால் பொல்லாத ஆவிகளால் அவரை கொல்ல முடியாது. மனிதர்களை கொல்லலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வலிமை உள்ளது எதுவும் கிடையாது. அப்படி இருக்க அவரே தம் ஜீவனை விடுகிறார். அவர் சத்தம் விட்டு ஜீவனை விட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதன்படி அவர் ஜீவனை விடுகிறார், தாமே விடுகிறார். ஆனால் அவரை கொன்று போட பொல்லாத ஆவிகள் முயற்சிக்கின்றன. அவருக்குள் வந்து, அவருடைய ஆவிக்குள் வந்து, அவருடைய கர்த்தருடைய ஆவியை ஆளுகை செய்து, கர்த்தருடைய ஆவிக்குள் வரவில்லை, கர்த்தருடைய ஆவியை ஆளுகை செய்து அவரை கொன்று போட முயற்சி செய்கிறது. ஆனால் அவைகளால் முடியாது. அதை முயற்சி செய்கிறது. அப்பொழுது அவர் செய்த ஜெபம், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி செய்த ஜெபம் தான் அவர் இருதயத்தில் செய்த ஜெபத்தை இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, சிங்கம் எப்படி கெர்ச்சித்துக் கொண்டு வருமோ அது போல இந்த மனிதர்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், என்னை விழுங்க பார்க்கிறார்கள், என்னை அந்த அளவுக்கு பட்சித்து போட நினைக்கிறார்கள். ஒரு சிங்கம் பட்சிப்பது போல என்னை பட்சிக்க, என்னை கொன்று போட ஆவலாய் அதிவேகமாய் வருகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிங்கத்தை போல அவர்கள் வாயை திறக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய வார்த்தைகள் வலிமையாய் இருக்கிறது. சிங்கம் விழுங்க வருவது போல வார்த்தைகளால் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறார்கள். பரியாசம் பண்ணி, மிக கேவலமாக பேசுவது, அவரை காயப்படுத்துவது, அவர் இருதயத்தை துடிக்க வைக்க அந்த அளவுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுண்டது, என் இருதயம் மெழுகை போல உருகி என் குடலுக்குள் உருகி சென்று விட்டது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர் பட்ட வேதனைகள் மகா கொடியதா இருக்கிறது. அவர் எலும்புகள், அவர் தண்ணீரை போல ஊற்றுந்தாராம். தன் பெலனெல்லாம் போன நிலையில், அவருடைய சுத்தமாக அவருடைய பெலன் முழுவதும் போன நிலையில் அவர் இருக்கிறார். அவர் கைகாலெல்லாம் அதாவது தன் எலும்புகள் கட்டுவிட்டது என்றால் அதது இருக்கிற இடத்தில் இல்லாமல் ஒன்றை ஒன்று விட்டு விட்டது, சாயல்கள் எல்லாம் விட்டு விட்டது என்று சொல்லும்படியாக இருக்கிறது. கர்த்தர் முழு பெலனையும் இழந்து அப்படியே அவர் ஓய்ந்து போய், அவர் பெலனெல்லாம் இழந்து சோர்ந்து போய் உச்சத்தில், அதாவது அவருடைய சோர்வின் உச்சத்தில் அவர் இருந்தார். அந்த நிலையில் இருந்து அவர் சொல்லுகிறார் இப்படியாக, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. மேலே வீட்டின் மேல் இருக்கிற ஓடு வெயிலில் காய்வது போல என் பெலனெல்லாம் காய்ந்து போனது. என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்று சொல்லுகிறார். அவர் தாகத்தோடு இருந்தார். அவர் வாயில் ஈரப்பசையே இல்லை. சரீரத்தில் இருந்த தண்ணீரெல்லாம் போய்விட்டது. அவருடைய சரீரத்தில் தண்ணீர் சத்து இல்லை. அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தம் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மிகுந்த வேதனையோடு அவர் இருக்கு. என்னை மரண தூளில் போடுகிறீர்,
என்னை கொல்ல போகிறீர், நான் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நாய்கள் என்று சொல்லும் போது சாதாரண நாய்கள் அல்ல, மனிதர்களை குறித்தே இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார். நாய்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. நாய்கள் என்று சொல்ல இருப்பது ஒழுக்கமற்ற மனிதர்கள், அவர்களை தான் கர்த்தர் நாய்கள் என்று சொல்லுகிறார். தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள், பொல்லாத தீங்குள்ள எண்ணமுடையவர்கள், இப்படி ஒழுக்கமற்ற ஜனங்களை குறித்தே நாய்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாய்களை போன்று வாழ்கிற மனிதர்கள், ஒழுக்கமற்றவர்கள், அப்படிப்பட்ட கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்கள், அவர்கள் எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என்னை வளைந்து கொண்டார்கள், என்னை துன்பப்படுத்துகிறார்கள், என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள் என்று ஜெபிக்கிறார். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்துகிறார்கள். என் கைகளையும் கால்களையும் ஆணி அடித்து ஆண்டவரை சிலுவையில் அடித்தார்கள். அதைதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். இது தாவீது ராஜா பட்ட பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது சிலுவை பாடுகள் அல்ல என்று யாராவது நினைக்கலாம். இது தாவீது ராஜாவின் துன்பம் அல்ல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் பட்ட பாடுகள் தான் என்பதற்கு இந்த வேத வசனம் ஆழமான ஒரு சாட்சியா இருக்கிறது. தாவீது ராஜாவை கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடித்தார்கள். அதுதான் இன்று நடக்கிறது. அதை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலுவையில் தொங்கும் பொழுது ரத்தம் எல்லாம் வடிந்த பின்பு நாள் முழுவதும் அவர் ஒன்றும் சாப்பிடாமலும் தூங்காமலும் இருந்திருக்கிறார். சரீரத்தில் எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிய தொடங்கிவிட்டது. வெளியே தெரியும் அளவுக்கு, அதாவது எலும்பின் உருவம், அந்த தோள்களுக்குள்ளே இருக்கிற எலும்பு வெளியே தெரிகிறது. மிகவும் மெலிந்து விட்டார். அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்கிறார். அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்ததாக, என்னுடைய வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் தான் நடந்தது. தாவீது ராஜாவின் எந்த வஸ்திரமும் சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொள்ளப்படவில்லை. இதுவும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இது சிலுவை மரணம் தான் என்பதற்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வஸ்திரத்தை அவர் ஒரே வஸ்திரமாக அணிந்திருந்தார். அதாவது வஸ்திரம் என்பது அந்த காலத்தில் அவர்கள் போட்டிருந்த ஒரு ஆடை. அதாவது ஒரே மேலிருந்து கழுத்தில் இருந்து கால் வரைக்கும் ஸ்வெட்டர் பின்னுவது போல நறுக்கி தைக்கப்படாமல் ஒரே நூலால் பின்னப்பட்ட ஒரு உடையாய் இருந்தது. அந்த காலத்தில் அது விலை உயர்ந்த பொருள், விலை உயர்ந்த உடையாய் இருந்தது. அதே போன்ற விலை உயர்ந்த நல்ல வஸ்திரத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடுத்தியிருந்தார். அந்த வஸ்திரத்தை அவரை சிலுவையில் அறையும் போது அந்த சேவகர்கள் பங்கு போட்டுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அவர் உடையானது இப்படி ஒரு விலை உயர்ந்த நறுக்கப்படாமல், அதாவது நறுக்கி தைத்திருந்தால் ஆளுக்கு ஒரு பாதியாக பிரித்து எடுத்திருப்பார்கள். ஆனால் இது ஒரே நூலால் தைக்கப்பட்ட வஸ்திரமா இருப்பதை பார்த்து இதை யார் எடுத்துக்கொள்வது என்று யோசித்து, அப்பொழுதெல்லாம் துணிகள் என்பது விலை அதிகமான ஒரு பொருளாய் இருந்திருக்கிறது. எல்லோரும் மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் 2 வஸ்திரங்கள் வைத்திருப்பார்கள், போடுவதற்கு ஒன்று, மாற்றுவதற்கு ஒன்று என்று. அதனால் அந்த காலத்தில் விலை அதிகமாக கொடுத்துதான் வஸ்திரங்களை வாங்குவார்கள். அதனால் இந்த வஸ்திரத்தை கண்டவுடன் விலை மதிப்புமிக்க இந்த வஸ்திரத்தை யாராவது ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம், கிழிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து சீட்டு போடுகிறார்கள், யார் எடுத்துக்கொள்வது என்று. அவர்களுக்குள் சீட்டு போடுகிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் அந்த சீட்டை, அந்த சேவகர்களில் ஒரு மனிதன், அந்த சீட்டு விழுந்த அந்த மனிதன் அந்த வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ளுகிறான். இப்படிதான் நடக்கிறது. அதாவது என் உடைகளின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்ற வேத வாக்கியம் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 600 வருடங்களுக்கு பின்பாக நடக்க போகிற சிலுவை மரணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது என்னென்னலாம் அவரை சூழ்ந்து நடக்கும் என்று பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனான தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, காண்பிக்கப்பட்டது. கண்களால் வீடியோ போல பார்க்கிறார் தாவீதையா, அதை பார்த்துதான் எழுதி வைத்திருக்கிறார். என் உடைகளை எடுத்துக்கொண்டார்கள்,
என் எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிகிறது. அந்த அளவுக்கு நான் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறேன். என்னை காப்பாற்ற வாரும். எனக்கு தூரமாகாதேயும். என்னை காப்பாற்ற வாரும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். தன் நிலையை எடுத்து கூறி என்னிடத்தில் வாரும் ஆண்டவரே, என் தேவனே வாரும் என்று கூப்பிடுகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலமுறை சொல்லியிருக்கிறார் வேதாகமத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நம்மை கைவிடக் கூடாது என்பதற்காக அவரே மனித குமாரனாக இறங்கி வந்து, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இறங்கி வந்து நம்மை கைவிடக் கூடாது என்பதற்காக மனுஷ குமாரனை கைவிட்டு தம்மை தாமே கைவிடப்பட வைத்துக் கொண்டு, தம்மை தாமே நொறுக்கி கொண்டு, தம்மை தாமே சிறுமைப்படுத்தி கொண்டு எவ்வளவு தம்மை தாழ்த்தி இருக்கிறார். உயர்ந்த இடத்தில் இருக்கிற உன்னதமானவர், எல்லோரிடம் உயர்ந்தவர், எல்லோரிலும் தாழ்ந்தவரை போல இந்த அதிகாரத்தில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். நான் மனுஷன் அல்ல, ஒரு புழு என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி, அந்த அளவுக்கு தன்மை கீழே இறக்கி வந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அன்பு. அந்த தேவ அன்பை புரிந்து கொள்வோம். அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை. அவரை போல நம்மை நேசிக்கிறவரும் ஒருவரும் இல்லை. அவரை போல நம்மை காப்பாற்றுகிறவரும் ஒருவரும் இல்லை. அவரின் அன்பை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை என்பதே சத்தியம். அவர் அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். பரிசுத்தமாய் வாழ்வோம். அவர் அன்பு மேலானது. அவருடைய கட்டளைகள் இனிமையானது. அவருடைய வழிகளில் நடப்ப சுலபமானது, சுகமானது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் சுகமான ஒரு அனுபவம். அது சுலபமான அனுபவம், கடினம் அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்வோம். வாழ்ந்துதான் பார்ப்போம். ஒரு முறைதான் வாழ்க்கை. நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். பாதாளத்துக்கும் அக்னி கடலுக்கும் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.